ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி புதினா சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு அதுக்கு கொஞ்சமாக செவந்தோன்னே ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. அது வதக்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுட்டு துருவின தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு வதக்கி அரைச்ச சட்னியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது சுட சுட நல்ல தோசை இட்லிக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இட்லிக்கு வச்சுருந்தேன். சூப்பராக இருந்துனாங்க எல்லாருமே வீட்டில். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலில் எந்த மாதிரி வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, சமையலா விலாகா எந்த மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்டில். சேனலை